வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கொள்ளும் நன்னிலை பிறந்த இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நட்சத்திரங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ராசின்னு என்ன, ஆதிபத்தியம்னு என்ன, காரகம்னு என்ன அப்படின்னு பலதரப்பட்ட வீடியோ போட்டிருந்தாலும் அடிப்படை ஜோதிடங்கிற பேரில் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் மீண்டும் பதிவு செய்வோம். பார்த்துட்டிங்கன்னா, எல்லையற்ற வான்வெளி பரப்பை சரிசமமாக 12 கற்பனை கோடுகளால் பிரிச்சிருக்குன்னு நம்ம பார்த்துருக்குறோம். இந்த பாகை, கலை, விகலைன்னு சொல்லுவாங்க. பாகை, கலை, விகலைன்னு சொல்லுவாங்க. அல்லது வெஸ்டர்ன் மெத்தடில் ஹவர், மினிட்ஸ், செகண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஹவர், மினிட்ஸ், செகண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை நம்ம டிகிரின்னு சொல்கிறோம். எல்லாமே ஒன்று தான். இந்த பாகை, கலை, விகலை அப்படிங்கிறது கிரகங்கள் எந்த டிகிரியில், அதாவது எந்த பாகையில், எந்த கலையில், எந்த விகலையில் நிற்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பாகை, கலை, விகலைன்னு சொல்லியிருக்கோம். இந்த பாகை, கலை, விகலையும் டிகிரியும் ஹவர், மினிட்ஸ், செகண்ட்ஸ் எல்லாம் ஒன்று தான். பார்த்துட்டிங்கன்னா, இந்த வட்டத்தை 360 டிகிரி அப்படின்னா சரிசமமாக கற்பனை கோடுகளால் 30 டிகிரியாக சரிசமமாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த முதல் கட்டம் 0லிருந்து 30 டிகிரி, அதான் 30 பாகை. அப்போ 30லிருந்து 60, அப்புறம் இங்கே 90, அப்புறம் 120, 150, 180. ஏன் இந்த 6ஆம் இடம் மறைவிடம் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய முகம் 0 டிகிரி அப்படின்னா அந்த மனிதனுடைய முகத்திற்கு ரைட் சைடு கை பார்த்தீங்கன்னா 90 டிகிரி, முதுகு 180 டிகிரி. 180 டிகிரியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் மனிதனால் பார்க்க முடியாது. அதுபோல் நம்ம பிறக்கும் பொழுது எது லக்னமோ அந்த லக்னத்திற்கு 6ஆம் இடத்தை மறைவிடம் சொல்லுவாங்க. காரணம், அந்த இடம் 180 டிகிரியாக இருக்கிறதுனால. அப்போ 150 to 180 டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்த வரைக்கும் முழுமையான மின்காந்த கதிர்வீச்சை அந்த ஜாதகருக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால அது மறைவு ஸ்தானம், இருண்ட இடம்னு சொல்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்துட்டிங்கன்னா, இந்த இடம் 210, அதற்கடுத்து இது 240, 270, அதுக்கப்புறம் 300, 330, 360. இதை கட்டத்தில் எப்படி எழுதியிருப்பாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, 0 தொடங்கி 30 பாகை, 0லிருந்து 30 டிகிரிக்குள்ள ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் மேஷ வீட்டில் இருக்கும். 30 டிகிரியிலிருந்து 60 டிகிரி, 30 பாகையிலிருந்து 60 பாகைக்குள் இருந்தால் அந்த கிரகம் ரிஷப வீட்டில் இருக்கும். 60 பாகையிலிருந்து 90 பாகைக்குள் இருந்தால் அந்த கிரகம் மிதுன வீட்டில் இருக்கும். 90 டிகிரியிலிருந்து 120 டிகிரிக்குள் இருந்தால் அந்த கிரகம் கடக வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். 120 டிகிரியிலிருந்து 150 டிகிரிக்குள் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் சிம்ம வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். 150 டிகிரியிலிருந்து 180 டிகிரிக்குள் இருந்தால் அந்த கிரகம் கன்னி வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் இந்த வீட்டுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய மேஷ வீட்டில் பிறந்தவங்களுக்கு, மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய கன்னியுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை பொறுத்த வரைக்கும் பரம எதிரியாக வருவார். அப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு, மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு புதனுடைய திசை நடக்கும் பொழுது புதன் வலுவாக இருந்தால் கெடுபலனையே செய்யும். அதற்கடுத்தபடியாக 180 டிகிரியிலிருந்து 210 டிகிரி வரைக்கும் ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் துலா வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். 210 டிகிரியிலிருந்து 240 டிகிரிக்குள்ளே ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் விருச்சிக வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். திரும்பி சொல்கிறோம், பாகை, கலை, விகலைனாலும் டிகிரினாலும் ரெண்டும் ஒன்று தான். ஹவர், மினிட், செகண்ட்ஸ்னாலும் ஒன்று தான். 240 டிகிரியிலிருந்து 270 டிகிரிக்குள்ளே ஒரு கிரகம் இருந்தால் அது தனுசோட வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். 270 டிகிரியிலிருந்து 300 டிகிரிக்குள்ள இருந்தால் அந்த கிரகம் மகர வீட்டில் இருக்குன்னு அர்த்தம்.
300 டிகிரியிலிருந்து 330 டிகிரிக்குள்ள ஒரு கிரகம் இருந்தால் கும்ப வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். 330 டிகிரியிலிருந்து 360 டிகிரிக்குள் இருந்தால் அந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் மீன வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் என்ன விஷயம்னா, எல்லா மனிதர்களுக்குமே லக்னம்ங்கிறது 0 டிகிரியிலே தொடங்காது. 10 டிகிரி தள்ளியோ 5 டிகிரி தள்ளியோ இல்லை 2 டிகிரி தள்ளியோ 25 டிகிரி கூட தள்ளலாம். அப்போ பார்த்துட்டிங்கன்னா டிகிரி ரீதியாக பார்க்கும் பொழுது லக்னம்ங்கிறது 0லிருந்து 30 வரைக்கும் லக்னம் அப்படின்னு ஒரு லக்னத்தை எடுத்தால் லக்னத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். உண்மையாலுமே இந்த லக்ன புள்ளி விழுகிறது ஒரு 30 டிகிரிக்குள்ளே 15 டிகிரி தள்ளி தான் விழுகுதுன்னா இந்த 17லிருந்து அடுத்த 15 வரைக்கும் 30 டிகிரி வரைக்குமே ஒரு பாவம். லக்ன புள்ளி 15 டிகிரி விழுந்துச்சுன்னா அந்த 15 டிகிரிலிருந்து இந்த 30 டிகிரிக்குள்ள இடைவெளி வெறும் 15 டிகிரி தான் வருது, அது பத்தாது. அதனால் அடுத்த 2ஆம் ராசி கட்டத்தில் 15 டிகிரி எடுத்துக்கும். அப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த 30 டிகிரி சேர்ந்தது ஒரு லக்ன பாவகம். அப்போது 2வது ராசியில் ஒரு கிரகம் முன்னாடியே ஒரு 5 டிகிரிக்குள் இருந்தால் கூட அது லக்கணத்தில் இருக்கிறத தான் கணக்கில் எடுத்துக்கணும். அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்கும் பொழுது நாங்கள் விரிவாக காணொளி ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஆய்வு செய்யும் போது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா லக்ன புள்ளிங்கிறது எங்கே விழுகுதோ அங்கேருந்து ஒரு 28லிருந்து ஒரு 35 டிகிரிக்குள்ளே முன்ன பின்ன வரும். ஏன்னா எல்லையற்ற வான்வெளி பரப்பை கற்பனை கோடுகளால் நம்ம 30 டிகிரியை சரிசமமாக பிரிச்சிட்டோம். ஆனால் வானமண்டலத்தில் எல்லையற்ற கற்பனை கூட சரிசமமாக 12 பாகங்களை பிரித்தாலும் கூட கணிதம் எடுக்கும் பொழுது துல்லியமான கணிதத்திற்கு லக்ன புள்ளி எங்கே விழுந்திருக்குன்னு பாருங்க. லக்ன புள்ளி சப்போஸ் 29 டிகிரியில் விழுந்திருக்குன்னா அப்போ இங்கே தான் விழுந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கிருந்து 30 டிகிரி அப்படின்னா இங்கே வரும். அப்போ 2வது ராசியில் ஒரு சில கிரகங்கள் இருந்தாலும் கூட அது லக்கணத்தில் இருக்கிற மாதிரி தான் கணக்கு எடுத்துக்கணும். அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்கும் பொழுது முழுமையான ஜாதக ஆய்வு சொல்லித்தரும் பொழுது எல்லா விஷயத்தையும் உணர்வுபூர்வமாக உங்களுக்கு காண்பிக்கிறோம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ பார்த்துட்டிங்கன்னா எல்லாருக்குமே லக்னங்கிறது 0 டிகிரிலே தொடங்கி 30 டிகிரிக்குள்ளேயே எல்லா கிரகம் இருக்குதுன்னு கற்பனை பண்ணிக்கிட்டாலும் கூட ஒரு கட்டத்திலே கிரகம் இருந்தாலும் கூட அந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னம் உங்களுக்கு மேஷ லக்னம் தொடங்குதுன்னா மேஷ லக்னம் ஒரு 25 டிகிரி தள்ளி தான் லக்ன புள்ளியே விழுந்திருக்கு அப்படின்னா 30ல் 25 கழிச்சா மீது 5 டிகிரி தான் இருக்கும். அப்போ அது 10ஆவதுங்கிறதுனால எக்ஸ்ட்ரா இங்கே 25 டிகிரி எடுத்துக்கிறோம். அப்போ பார்த்துட்டிங்கன்னா லக்னம் இங்கிருந்து இது வரைக்கும் லக்னமாக கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் பாவமாக போயிடும். இந்த இடம் தான் லக்ன பாவமாக இருக்கும். அந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் 2வது ராசியில் கிரகங்கள் இருந்தாலும் கூட அந்த ராசியை மாற்ற முடியாது. ஆனால் லக்கணத்தில் தான் கிரகம் இருக்குதா கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் பலன்கள் துல்லியமாக வரும். அது பலன்கள் பார்க்கும்போது பார்த்துக்கலாங்க. இப்போதைக்கு டிகிரி ரீதியாக எப்படி பார்க்கணுங்கிற விஷயத்த இப்போதைக்கு டிகிரி ரீதியாக சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரியாது. பாகை கலை விகலைனா என்ன, ஹவர் மினிட் செகண்ட்ஸ்னால் என்ன, டிகிரினா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக்கான விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுங்க. இதை தான் கிரக பாதாச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரக பாதாச்சாரம்னா என்னென்னா, கிரகம் ஒரு பாதத்தில் நிற்கிறதுக்கு பேர் தான் கிரக பாதாச்சாரம். அப்போ கிரக பாதாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா பாகை கலை விகலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்று தான். பார்த்துட்டிங்கன்னா ஒரு சூரியன் இருக்கிறாருன்னா சூரியன் உங்கள் ஜாதகத்தில் 36 டிகிரி கலை 23 கலையில் இருக்கிறார் அப்படின்னா இந்த 36 எங்கே வருது, ரிஷப வீட்டில் 6 டிகிரி தள்ளி 7-6 டிகிரியில் பயணிச்சிட்ருக்கிறான்னு அர்த்தம். அப்போது சித்திரை மாதம் சூரியன் 30 நாளும் அந்த கட்டத்தில் இருப்பார். வைகாசி மாதம் 6 தேதிக்கு பிறகு அந்த கட்டத்துக்கு போயிட்டாருன்னு அர்த்தம். இதே சூரியன் 332 13 பாகை 332 பாகை 13 கலை 22 விகலை அப்படின்னு போட்டிருக்குன்னா அந்த சூரியன் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி மாதத்தில் கிட்டத்தட்ட 2 தேதிக்கு பிறகு 3ஆம் தேதியில் பிறந்திருக்கான்னு அர்த்தம். இதே உங்கள் ஜாதக கட்டத்தில் சூரியன் டிகிரினே வச்சுக்கோமே 72 டிகிரியில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு கணக்கெடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சூரியனை பொறுத்தவரை எங்கே இருப்பார், மேஷம் ரிஷபம் மிதனத்தில் இருப்பார். அப்போ சித்திரை வைகாசி ஆனி மாதத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா 12 தேதி, ஏன்னா 60 கழிச்சிருங்க. அப்போ ஆனி மாதத்தில் 12 தேதிக்கு அப்புறம் 13ஆம் தேதியில் பிறந்திருப்பார். இதே சூரியன்
151.2213 டிகிரியில் இருக்கிறார் அப்படின்னா இந்த சூரியன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா கன்னி வீட்டில். அப்போ சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி மாதம் ஒரு நாள் முடிந்து 2ஆம் நாள் தொடக்கத்தில் இருக்கும் பொழுது அப்போ புரட்டாசி 2ஆம் தேதி பிறந்த வரைக்கும் அர்த்தம். அப்போ அந்த பாகை, கலை, விகலைங்கிறது ஹவர், மினிட்ஸ், செகண்ட்ஸ் அப்படிங்கிறது, அது மட்டுமா டிகிரிங்கிறது எல்லாம் ஒன்று தான். ஆனால் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய பதிவுகளில் இனிமேல் டிகிரின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த பாகை, கலை, விகலைங்கிறது பல பேர்த்துக்கு புரியாமல் போயிருங்கிறதுனால டிகிரின்னு பார்க்க போகிறோம். டிகிரின்னு பார்க்கும்போது ஈஸியாக மனசில் பதியும். உதாரணத்துக்கு சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் 97 டிகிரியில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 97 டிகிரியில் இருக்கிறனா எங்கே இருப்பார்னு பார்த்துட்டிங்கன்னா கடக வீட்டில் இருப்பார். கடக வீட்டில் 7 டிகிரி தள்ளி இருப்பார். இதே போல் தான் லக்னம் அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது 93 டிகிரியில் இருக்கிறார் அப்படின்னா கடகத்தில் 3 டிகிரி தள்ளி தான் லக்னம் தொடங்கியிருக்குன்னு அர்த்தம். இப்போ 92 டிகிரியில் உங்களுக்கு சந்திரன் இருக்கிறார் அப்படின்னா சந்திரன் வந்து லக்னத்துக்கு கீழே இல்லை, மேலே இருக்கிறதுனால ஒரு 12ஆம் பாவத்தில் இருக்கிறார் அர்த்தம். அது அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்கும் பொழுது ஒரு ஜாதக கட்டத்தை போட்டு காமிச்சா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். மொத்தத்தில் டிகிரி ரீதியாக பார்க்கும்போது மட்டுமே துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். 27 நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி சொல்லலாம்னு நினச்சோம். நேரமின்மையின் காரணமாக இன்றைக்கி சொல்லித்தரல. அடுத்த பதிவுகள் மூலிமா பார்க்கலாம். பார்த்துட்டு அந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் மேஷ வீட்டில் இருந்தால் நீங்கள் சித்திரை மாதத்தில் பிறந்திருக்கிறீங்க. ரிஷப வீட்டில் சூரியன் இருந்தால் நீங்கள் வைகாசி மாதத்தில் பிறந்திருக்கிறீங்க. அந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் மிதுன வீட்டில் இருந்தால் நீங்கள் வந்து ஆனி மாதத்தில் பிறந்திருக்கிறீங்க. அந்த சூரியன் கடக வீட்டில் இருந்தால் ஆடி மாதத்தில் பிறந்திருக்கிறீங்க. சிம்ம வீட்டில் இருந்தால் ஆவணி மாதத்தில் பிறந்திருக்கிறீங்க. கன்னி வீட்டில் இருந்தால் புரட்டாசி மாதத்தில் பிறந்திருக்கிறீங்க. அதே துலா வீட்டில் இருந்தால் ஐப்பசி மாதத்தில் பிறந்திருக்கிறீங்க. விருச்சிக வீட்டில் இருந்தால் நீங்கள் கார்த்திகை மாதத்தில் பிறந்திருக்கிறீங்க. தனுசு வீட்டில் இருந்தால் நீங்கள் மார்கழி மாதத்தில் பிறந்திருக்கிறீங்க. இதே மகர வீட்டில் சூரியன் இருந்தால் நீங்கள் பிறந்திருக்கிறது தை மாதம்னு அர்த்தம். நீங்கள் கும்ப வீட்டில் சூரியன் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் பிறக்கும் பொழுது மாசி மாதத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். மீன வீட்டில் சூரியன் பிறப்பு ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் பிறக்கும் பொழுது பங்குனி மாதத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதே போல் 332 டிகிரியில் சூரியன் இருக்குது அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் 330 தான் பங்குனி மாதம் ஆரம்பிக்குது. அப்போ பங்குனி 2ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் தேதிக்குள்ளே பிறந்திருப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்கும் பொழுது டிகிரி ரீதியாக நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் இருக்கிறதுக்கு என்ன விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்குதோ அந்த விஷயத்தை ஒளிவு மறைவு இல்லாமல் பூரணத்துவமாக சொல்லித்தரோம். கற்றுக்குங்க. ரொம்ப நன்றிங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம். அடிப்படை ஜோதிடங்கிற பேரில் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு பாகங்கள் போய் இப்போ 6ஆவது பாகம் போட்டாச்சு. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் மனசில் என்ன கருத்து தோணுதோ அந்த கருத்தை தாராளமாக பதிவிடுங்க. அது நிறையாகட்டும் சரி, குறையாகட்டும் சரி, தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா எல்லா விஷயமும் தெரிந்த மனிதர்கள் யாருமே கிடையாது. ஒரு சில விஷயம் தெரிந்திருக்கும், ஒரு சில விஷயம் தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் உங்களோட நிறை குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் மூலயமா பதிவிடுங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.